உங்க கதைகளையும் படிச்சிட்டு இருக்கேன். இதுக்காக உங்க அப்பா உன்னை அடிச்சாரு. பெத்த அப்பா கூட என்ன தொட்டு அடிச்சதில்ல. என்ன தைரியம் இருந்தா நீ என்ன கை நீட்டி அடிப்ப? கல்பனா, இந்த மாதிரி புத்தகங்களை படிச்சா மனசு கெடும், மார்க்கம் தவறுன்னு தாண்டி மஞ்சள் பத்திரிகைன்னு சமூகம் மறைச்சு வச்சிருக்கு. நீ தவறான வழியில போயிடக்கூடாதுங்கிற கவலையில தான் உரிமையோட உன்னை அடிச்சு. அந்த அளவுக்கு சொந்தம் கொண்டாடுற தப்புன்னா என்ன மன்னிச்சு. அதுக்காக ஒரு அளவு வேண்டாம். விஜயா கிட்ட எவ்வளவு கெஞ்சி அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்தேன். நீ பாட்டுக்கு சரசரன்னு கிழிச்சு போட்டுட்டேடி. இனி வேற புத்தகம் கேட்ட அவ தருவாளா? இனிமே அவ தந்தாலும் இந்த மாதிரி புத்தகங்களை நீ படிக்கவே கூடாது. ஒழுங்கா பாடங்களை படி. நோய் நோயின்னு விடிஞ்சா எழுந்திருச்சா பாட்டி மாதிரி பேசிக்கிட்டே இருக்கடி. பாரு, இனிமே நீ என் கூட பேசாத, நானும் உன் கூட பேச போறது இல்ல. கல்பனா, கல்பனா, உன்னை தேடி விசிட்டிங் ஆள யாரோ வந்திருக்காங்க. யாரு? அப்பாவா இருக்கும். குட் ஈவினிங். குட் ஈவினிங். மிஸ் கல்பனா, நீங்க யாரை தேடுறீங்க? என்ன யாரும் பார்க்க வந்ததா சொன்னாங்க. உங்களை பார்க்க வந்தது நான் தான். நீங்களா? வந்து வந்து அன்னைக்கு நீங்க பிக்னிக் வந்துட்டு போனீங்கல்ல, அப்ப இந்த டிரான்சிஸ்டர் அனாதையா கிடந்துச்சு. உங்களுதா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். இத பாருங்க. நோ, இது என்னோட டிரான்சிஸ்டர் இல்ல. ஒருவேளை உங்க தோழிகளுடையதா இருக்குமோ? அப்படி யாரும் என்கிட்ட சொல்லல. எதுக்கும் இந்த டிரான்சிஸ்டர் பிரின்சிபல் கிட்ட கொடுத்துட்டு சொல்லிட்டு போங்க. மிஸ் கல்பனா, என்ன உங்க பேரு எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு ஆச்சரியமா கேட்பீங்கன்னு நினைச்சேன். கேட்கவே இல்லை. ஆமா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு உங்க தோழிகள்லாம் கல்பனா கல்பனான்னு கூப்பிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஓஹோ, அப்போ இந்த டிரான்சிஸ்டர் உங்களுக்கு வேண்டாமா? இது என்ன வம்பா போச்சே? அதான் என்னோடது இல்ல சொல்லிட்டேனே. இது இது உங்களுது இல்ல. எங்க அப்பா எனக்கு பர்த்டேக்கு பிரசன்ட் பண்ணது. முதல்ல உங்களை பார்த்ததுல இருந்து மறுபடியும் உங்களை சந்திக்கணும் போல ஆசை ஏற்பட்டது. அதனால நான் இப்படி ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிச்சேன். நான் இங்க வந்ததும் என்ன யாரு ஏதுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சு எடுத்துட்டாங்க. நான் உங்க அத்தை பையன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியங்க. நோனோ, என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மத்தியில எல்லாருமே என்ன ஷை டைப்னு தான் சொல்லுவாங்க. அன்னைக்கு அத்தனை பெண்களுக்கு மத்தியில உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு தைரியம், உங்களை பார்க்கணும் போல ஒரு ஆசை. அதனாலதான் வந்தேன். தப்புன்னா மன்னிச்சிருங்க. நோனோ, இதுல மன்னிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? அப்போ இந்த டிரான்சிஸ்டரை என் அன்பின் அடையாளமா நீங்க வாங்கிக்கீங்க. முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருத்தர் கிட்ட அதான் அறிமுகம் ஆயிடுச்சே. இருந்தாலும் ப்ளீஸ் ப்ளீஸ். மணி அடிச்சாச்சு. விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு. நான் வரேன். மறுபடியும் உங்களை எப்ப சந்திக்கலாம்? ஐ மீன் உங்க ஹாஸ்டல்ல எப்பப்போ விசிட்டர்ஸ் அலோவ் பண்றாங்கன்னு கேட்டேன். வெனஸ்டே சண்டே 4 to 6. ஓகே, நான் வரேன். என்ன கல்பனா, அதுக்குள்ள மணி அடிச்சுட்டாங்க. நீங்க லேட்டா வந்துட்டு அதையே கோவிச்சுக்கிறீங்க. மணி அடிச்சா நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க. நான் வரேன். கல்பனா, என்ன இந்த பக்கம்? எனக்கு ஒரு உதவி வேணும். பணம் வேணுமா? நீதான் பெரிய பணக்கார விட்டு பொண்ணாச்சே, உன்கிட்ட இல்லாத பணமா? என்ன விஷயம்? வந்து ஓ, லவ் மேட்டரா? என்கிட்ட சொல்ல என்ன வெக்கம்? சொல்லுடி. வந்து என் பாய் ஃப்ரெண்ட் பாலனை பத்தி சொன்னேன்ல. ஆமா, அவரு நாளைக்கே திரும்பவுக்கு வரியான்னு கேட்டாரு. நானும் வரேன் சொல்லிட்டேன். வார்டன் கிட்ட எப்படி பர்மிஷன் கேக்குறேன்னு தெரியலடி. வார்டன் கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? அதனால எக்ஸ்பெக்டடி. இந்த ஊர்ல எங்க பெரியப்பா இருக்காரு, அவருக்கு பிறந்த நாள் சொல்லி ஒன்ன கூட்டிட்டு போக பர்மிஷன் வாங்குறேன். ஹாய் பாலன். ஹாய். யூ ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் விஜயா. Glad to meet you. வணக்கம். கல்பனா, சினிமாக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துரு. இல்லன்னா வார்டன் என்ன சும்மா விடாது. சரி, Come on. Bye bye. பாய். இங்கேயும் ஹவுஸ்ஃபுல். சினிமா பார்த்த லட்சணம் போதும். என்ன ஹாஸ்டல்ல இறக்கி விடுங்க. கோச் கதை கல்பனா, இன்னொரு தியேட்டர்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேண்டாம், இப்பவே மணி 3 ஆச்சு.
டிக்கெட் கிடைச்சாலும் படம் ஆரம்பிச்சிருப்பாங்க. வாங்க. கல்பனா, ஏங்க எங்க வந்திருக்கீங்க? பயப்படாத, எங்க வீடுதான். அப்பா ஊர்ல இல்ல. கல்பனா, ஹாஸ்டலுக்கு போறதுக்கு தான் என்ன டயம் இருக்க? வாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேணாம். நான் அதுக்காக சொல்லல. முதல்ல என் வீட்டுக்கு கூப்பிடுறேன். நீ வந்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ப்ளீஸ். கல்பனா, எப்படி இருக்கு? ஏசி ரூம். பியூட்டிஃபுல். அங்க ரெக்கார்ட் பிளேயர் இருக்கு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாட்டு கேட்டுக்கிட்டு அதுக்குள்ள உனக்கு ஸ்பெஷல் டிஃபனுக்கு ஏற்பாடு பண்றேன். நானா? அதெல்லாம் எதுக்கு? ஒண்ணும் பேசக்கூடாது. என் வீட்டுக்கு வந்த விருந்தாளியை நான் கவனிக்க வேண்டாமா? இரு, வந்துடுறேன். கல்பனா, பயந்துட்டியா? எனக்கு பயமா இருக்குங்க. என்ன ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுருங்க. ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுருங்க. என்ன கொண்டு